குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து தினந்தோறும் நடத்துகின்ற இந்த இணைய வழி நிகழ்விலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நார்வே டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அன்புள்ளங்களுக்கும் இன்று சிறப்பான ஆழமான ஒரு 9 மைய தவத்தை நமக்கு அருமையாக வழிநடத்திய நேசமலரம்மா உள்ளிட்ட அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். குருவினுடைய பாடல்களை புதன் வியாழன் கிழமைகள்ல பார்த்து வரும். அதாவது வள்ளுவர் ஒரு திருக்குறள்ல சொல்வார், அது எந்த சூழலுக்காக சொல்லப்பட்டிருந்தாக இருந்தாலும் மனிதனுடைய உணர்வுகள் மேலோங்கி இருக்கும் போது அங்கே வார்த்தைகளுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லுவார். அவர் சொன்னது வேறது, கண்ணினை தன்னோட நோக்கத்தில் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. இங்கே கண்ணோட கண் மட்டும் பார்க்கறதல்ல, அந்த மனதோடு மனம் பார்க்கிறது. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்றைய தவம் அவ்வளவு ஆழமான ஒரு தவம். தவம் செய்தல் அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லுவாங்க மகரிஷி. தவம் என்பது ஒரு செயல் இல்ல, அது ஒரு உணர்வு, அது ஒரு இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இயல்பாக இருக்கணும். அந்த இயல்பாக இன்னைக்கு இருக்க வச்சாங்க அம்மா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த அந்த அதிலிருந்து வெளிவரவே மனதில்லை. ஐயோ பேசணுமே அப்படிங்கிறதுக்காக அதற்கான முஸ்தீபுகள் செய்யணுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்படியே முடித்துக்கொண்டு அப்படியே அந்த 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 சூழல்ல அந்த ஆனந்த அனுபவத்துல அப்படியே இருந்துடலாம் போல இருந்தது. ஆனா எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயம் நமக்கு சுலபமா கொடுத்திருக்காங்க பாருங்களேன் மகரிஷி. இதுக்கெல்லாம் எது மூலம்? ஒவ்வொருத்தரும் எங்கெங்கயோ அமர்ந்திருக்கிறோம். ஆனா மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகா மனிதர் வடிவமைத்து கொடுத்த ஒரு வழிமுறை. அப்படிதான் நம்ம எல்லாருமே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுல இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு துளி கூட பிசக்க கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கான மகரிஷி மேல் இருக்கக்கூடிய ஆழமான குரு பக்தி. அப்ப அதன்படி தவம் அந்த உணர்வுக்கு போகும்போது கிடைக்குதே ஒரு ஆனந்த அனுபவம். அது நம்மளோட பிறவியினுடைய பலன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் எங்கெங்கயோ போய் தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க இந்த ஒரு காலத்துல. இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு இல்ல, எல்லாத்தையும் விட்டு துறந்து புத்தர் போல எங்கேயோ எல்லாவற்றையும் விட்டு அலைஞ்சு கண்டுபிடிச்சாரு. ஆனா அது முடிச்ச விட்டுதான் சொன்னதா சொல்றாங்க. இந்த இல்லறத்தில் இருந்துகிட்டே நீங்க இதை பண்ணியிருக்க முடியாதா என்று யசோதரை கேட்டதாக புத்தருடைய மனைவி. அது ஒரு நல்ல ஒரு தலைப்புல சொல்லுவாங்க, புத்தராய் இருப்பது சுலபம், ஆனால் யசோதரையாக இருப்பதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப உண்மையில் ஞானி யாரு அப்படின்னா புத்தரோட வாழ்க்கை துணை யசோதரை தான். எவ்வளவு ஒரு சிக்கல்ல விட்டுட்டு போறாரு. குடும்பத்தை பாக்குறதுங்கிறது ஒன்று, அதை விட நாட்டையும் பொறுப்பா பார்க்கணும். அவ்வளவு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை பரிபாலனம் செய்யக்கூடிய பொறுப்புங்கிறது ஒரு சுலபமான விஷயமா? குழந்தைய பார்த்துக்கணும், கணவருடைய தாய் தந்தைய பார்த்துக்கணும், கூடவே அந்த நாட்டையும் பார்த்துக்கணும். ஆனா அந்த பெண்மணி பண்ணினாங்களாம். எல்லாம் முடிஞ்சு அவர் ஞானம் அடைஞ்சு திரும்பவும் வரார். அப்போ எல்லாரும் மகிழ்ந்து வரவேற்கிறாங்க. அப்போ யசோதரையிடம் பேச சென்ற போது அவருக்கு கேட்கிறாங்க, நீங்க இப்ப போய் எல்லாம் பண்ணி கற்றுக்கொண்டு வந்ததா சொல்றீங்களே ஞானம், அந்த ஞானத்தை இங்கே இருந்தே செய்திருக்க முடியாதா? அப்போது அவர் சொல்வதாக சொல்றாங்க, கண்டிப்பாக செய்திருக்க முடியும். ஆனா அப்ப ஏன் போனீங்க? இது நார்மலான கேள்வி தானேங்க. அவர் சொல்லுறார்,
ஆனா இங்க இருந்தே கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறத இவ்வளவு நாள் கடந்துதானே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப புத்தரும் ஒரு சின்ன கோடு போட்டு போயிருக்காரு இல்லைங்களா? இல்லறத்தில் இருந்து கொண்டும் இறைநிலையை அறியலாம். அப்ப அதுதான் மகரிஷி எளிமைப்படுத்தி கொடுத்தாங்க. எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வேண்டாம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய இசையில் வல்லவர், இசை மேதை, அவர் கேட்கிறாரு மகரிஷி கிட்ட, கேட்டதாக சொல்றாங்க, நீங்க என்ன பிரம்ம ஞானத்தை இப்படி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறீங்களே, போறவங்க வரவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களே, அவங்களுக்கு எல்லாம் அந்த தகுதி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப மகரிஷி சொன்ன விடலாக சொல்றாங்க, அங்கே கேட்கிறவங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு நிர்ணயிப்பதற்கு நான் யார்? எவ்வளவு அடக்கம், எவ்வளவு தெளிவு பாருங்களேன். இந்த பதில கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அப்ப அவர் எப்படி நினைச்சிருக்கணும், இறைநிலை எனக்கு கொடுத்தத நான் எல்லாருக்கும் கொடுக்கிறேன், எல்லாருக்கும் பெறுவதற்கான தகுதி இருக்கு. ஏன்னா அந்த உடல்ல ஆறு அறிவு படைத்த மனிதர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். அதுதானே இந்த பிறவியில வந்த பெருமை. ஓரறிவு தாவரத்திற்கோ, இரண்டறிவு புழுக்களுக்கோ, மூன்றறிவு, நான்கு அறிவு, ஐந்தறிவுக்கோ தனக்குள்ளே இறைவன் இருக்கிறான், இறைவனே நானாக இருக்கிறான் அப்படிங்கிறத எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும், உணரக்கூட முடிந்தாலும் அது வெளியில சொல்ல முடியுமா? அன்பா காமிக்கலாம் இல்லைங்களா? ஒரு வீட்டுல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணி தன்னுடைய பிறவியின் பெருமையை உணர்ந்திருக்கு. எப்படிங்க? அந்த எஜமானன் மேல, அந்த எஜமானன் யாரெல்லாம் கை காமிக்கிறாரோ அவங்க கிட்ட எல்லாம் அன்பு காட்டக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, உடனே புரிஞ்சுக்குது இல்லையா? வாக்கிங் போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் எதிர்க்க ஒரு செல்ல பிராணியை கூட்டிட்டு வராரு, இந்த நபருக்கோ அதை பார்த்தா கொஞ்சம் பயம், அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிறாருங்க. அந்த சமயத்துல அவர் ஒரு வார்த்தை காதுக்குள்ள சொன்னது போல சொல்றார், என்னதுங்க? அவரும் நம்முடைய நண்பர் தான். அடுத்த கணம் அது வாழையாட்ட தொடங்குதுங்க. இதை யாரு சொல்லி கொடுத்தா? இது அதுக்குள்ள இயல்பாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை தானே. அதுக்கு தெரியாது, என்ன, தெரியாத ஒருவர் தன்னை எங்கேயாவது நோக பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயத்தை அது சத்தமா காமிக்குது, அவ்வளவுதான். அப்ப அதற்குள்ளே இருக்கக்கூடிய குணம். ஆனால் அது கூட ஒரு எஜமானர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தருடைய வார்த்தையில் மாறிவிடுகிறது. அப்ப இந்த உலகத்துல எத்தனை எஜமானர்கள்ங்க நமக்கு. அதை கூட விவேகானந்தர் கொஞ்சம் வன்மையாவே சொல்லுவார்ல, நாய்கள் தங்களுடைய எஜமானர்கள் எந்த வேஷத்துல வந்தாலும் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு. இத ஒரு சொல்லுவாங்களே, சுட்டி காட்டி பொருள் விளங்குதல், அத மாதிரி இது கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு இல்லைங்களா? நாய்களோடய நம்மள ஒப்புமை செய்து பேசுறாரு. ஆனா என்ன சொல்ல வர்றாருங்க அவருங்க? நாய்கள் தங்களுடைய எஜமானர் வேற எந்த வேஷத்துல வந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். என்ன காரணம்? அது உணர்வால நெருங்கி இருக்கு, அப்ப என்னுடைய எஜமானர்னு தெரிஞ்சுக்குது. அப்ப இது எதுக்கு இங்க சொல்றார்? இப்போ மகரிஷி எப்படி அந்த ஒரு இசை மேதைக்கு சொல்லி கொடுத்தார் சொன்னாரோ, எல்லாருக்கும் பிரம்ம ஞானத்தை கத்துக் கொடுத்தாரோ, அதை சொல்ல வந்தவங்க தானே புத்தரும், ரமணரும், இயேசு கிறிஸ்துவும், முகமது நபிகளும், இன்னும் அரிஸ்டாட்டிலும், சாக்ரட்டிஸும், இன்னைக்கு வரைக்கும் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய ஞானிகள் அனைவரும் வேற வேற ரூபத்துல வந்த இறை தூதர்கள். ஆனா நாம என்ன பண்ணிடுறோங்க? என்னுடைய எஜமானர் வேற வேற வேஷத்துல வராரு, ஆனா நான் கண்டுபிடிக்க முடியல, எனக்குன்னு தெரிஞ்ச ஒரு வேஷத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவரு மட்டும்தான் எனக்கு வேண்டியவர், அவரு மட்டும்தான் எனக்கு நல்லதை சொல்லி கொடுப்பார், அவரு மட்டும்தான் உயர்ந்தவர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அங்கேதான் நாம அந்த சொற்றொடருக்கு பொருத்தமாக அமைச்சு. இப்ப இங்கே இத்தனை சொன்னது அத்தனையும் எந்த தலைப்புக்கு மகிழ்ச்சி சொல்றாங்க? இங்க பிறவி தொடர். அப்படி வந்த பிறவி தொடர்ல தானே நம்ம உட்கார்ந்துருக்கோம். இது வரைக்கும் வந்த அத்தனை எஜமானர்களும், அத்தனை ஆறறிவுக்கு முன்னாடி 5, 4, 3, 2, 1 அதையும் தாண்டி மகிழ்ச்சி சொல்லி கொடுத்தாங்களே, இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வெண்.
அந்த நுண்வின் தொடங்கின காலம் முதல் இன்னைக்கு நாம இன்னும் இந்த தலைமுறை இருக்கே, இந்த காலம் வரை இந்த பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கே, இதுக்கு என்ன காரணம்? மகரிஷியோட டாபிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தொடர் சிந்தனையாகத்தான் இருக்கும். அதுவும் ஒரு ரித்தமெட்டிக் பிலாசபி அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு புரிஞ்சுட்டா அது புரிஞ்ச பிறகுதான் அடுத்ததை கொண்டு வந்து வைப்பாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே சொன்ன அந்த தத்துவத்தை அடிப்படையாக வச்சு இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே என்னெல்லாம் சொன்னாங்க? வினை, விளைவு. இந்த வினையை பற்றி தெரிஞ்சுக்கணும். நாம யாரு, நம்ம இந்த வினை எப்படி நம்ம ஆளாக வந்திருக்கிறோம், சரி நம்ம செய்யறது செயல் எல்லாமே நல்லதா கெட்டதா, இதெல்லாம் சொல்லிட்டு வந்த மகரிஷி இப்ப என்ன தலைப்புக்குள்ள வந்திருக்காங்க? பிறவி தொடர். அதுக்கான விளக்கம் முதல் பாடல்ல சொல்றாங்க, மனிதனுக்கு பிறப்பு தொடர் எப்படி வருது? இப்ப ஓரறிவு தாவரத்துல இருந்து வந்துட்டோம், இறைநிலை என்கின்ற தோட்டத்திலே பூத்த இறுதி மலர், அதுதான் மனுஷன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, மனிதன் அப்படின்னா அந்த முதல் மனிதனோட நின்றுடுச்சா? இல்ல இல்ல, நம்ம பரம்பரை தொடர்ந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, இன்று வரை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்படி தொடர்வதற்கு காரணம் என்ன? ரெண்டு காரணம் சொல்லிட்டாங்க மகரிஷி. இது ரெண்டு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வினைப்பதிவே தேகம் கண்டாய், அது ஒரு ஃப்ரேஸா சொல்லிட்டாரு, ஒரு ஃபார்முலாவா சொல்லிட்டாரு சித்தர். ஆனா மகரிஷி கொஞ்சம் விளக்க சொல்றாங்க. வெறும் ஃபார்முலாவை மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா, அந்த ஃபார்முலாவை விளக்கணும். அப்பதான் அதை வச்சு அப்ளை பண்ணி நம்ம வாழ்க்கை வாழ முடியும். மனிதனுக்கு பிறப்பு தொடர் தன்னை தேரா மாயையால் வினைப்பதிவால் கடல் போல் நீளும். இது ஒரு சென்டென்ஸ். என்னதுங்க? மனிதனுடைய பிறப்பு தொடர் அவன் தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் தன்னை தேரா மாயை. தேர்றதுலாம் என்ன அர்த்தங்க? உடம்பு சரியில்லாதவங்களை என்ன சொல்லுவோம் நம்ம? சீக்கிரம் தேறி வாங்க அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவோம். தேறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நோக்கத்துக்காக வாழ்ந்தோமோ அது முழுமையாக கிடைக்கிறது தேர்றது. ஆரோக்கியமா வாழணுங்கிறது ஒரு வாழ்க்கைக்கான தேவை. அது முழுமை அடையணும். நான் உடல் நோயில இருக்கேங்கும் போது சீக்கிரமா தேறிவாங்க. ஒரு துக்கம் அப்ப சொல்லுவாங்க, அதெல்லாம் காலம் தேற்றிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு தன்னை தேரா மாயை அப்படின்னா, நான் எங்க, நான் யாரு, நான் எதுங்கிருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மனிதனுடைய நிச்சயமான வாழ்க்கை உண்மை. ஆனா அது தெரிஞ்சுக்க முடியாம இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அடுத்த வரியில போட்டாங்க, மாயை, மயக்கம். சரியா? அந்த தன்னை தேரா மயக்கம், பொருள் மயக்கம், புலன் மயக்கத்துல நம்ம செஞ்சுட்டு இருக்க காரியங்கள், அதனால் ஏற்படக்கூடிய வினைப்பதிவு, இதனால் கடல் போல் நீளுமா. எப்படி? கடல்ல எத்தனை துணிகள் பாருங்க, கடலை அழக்க முடியுமா? அப்ப அந்த அளவுக்கு பிறவி தொடரும். எப்படி? ரெண்டு வழியா தொடருதான். ஒண்ணு என்னது? கனிவுடைய வித்தின் மூலம், அந்த கர்மத்தால் நம்ம அவரவர்கள் செய்த கர்ம வினை பதிவுகள் அந்த வித்தில் பதிஞ்சிருக்கு இல்லையா? சரி, அதாவது சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் அத்தனையும் நம்மளோட கருமையத்துல இருக்கக்கூடிய அந்த வித்தில் பதிந்திருக்கு. அதுதானே அடுத்த தலைமுறைக்கு மூலப்பொருள். அப்போ கனிவுடைய கர்மத்தினால் வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளாய் தொடர்வது ஒன்று. இந்திய ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்த பிறவிங்கிறது வேற யாரும் இல்ல, நம்முடைய குழந்தைகள் தான். அப்போ அந்த வித்தின் மூலம் நம்முடைய பதிவுகளோடு சேர்த்து கொண்டு போய் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அம்மா நேற்று அந்த பாடல்ல சொன்னாங்க இல்லையா, பெற்றோரும் பிள்ளைகளும் பெற்றோரும் அப்படிங்கிற தலைப்புல என்ன சொன்னாங்க? பெற்றோர்கள் செய்யக்கூடிய அந்த தவமும் அறமும் அங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நலமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெற்றோர் தவம், பிள்ளைகள் நலம் இல்லையா? அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடியே செய்திருந்தாங்கன்னா அது அந்த பதிவுகளையும் சேர்த்து கருவிலே திருவுடைய குழந்தைகளாக பிறக்கிறாங்க. அப்பயும் கர்ம வினை மிச்சம் இருக்கு. அதனால்தான் இன்னொரு பிறவி வந்தது. அப்போ கனிவுடைய கர்மத்தால் வித்தின் மூலம் கருவுருவாய் குழந்தைகளாய் தொடர்வது ஒன்று. சரி, குழந்தைகள் இல்ல ஒன்று. இன்னொன்னு, அவங்க உடலை விட்டு போயிட்டாங்க. அவங்களோட பதிவுகள் எப்படி தொடரும்? இந்த கேள்வி வரும் இல்லையா, அவங்களோட பிறவி எப்படி தொடரும்? குழந்தைகளால் தொடர்வது ஒன்று. இனி உடலை விட்ட பின்னர் எஞ்சியுள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்று. இதுதான் ரெண்டாவது வழி. இந்த ரெண்டாவது வழி, முதல் வழிக்கு நம்ம எல்லாரையும் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நம்முடைய வித்து பதிவு, அதனால் கர்மத்தினால நம்ம குழந்தைகளாக நம்மளோட பிறவி தொடர்ந்துருச்சு. இல்ல, குழந்தைகள் என்கின்ற அந்த ஒரு வாய்ப்பு இல்ல, அது உடலுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். உடல்ல இருக்கக்கூடிய ஏதோ கோளாறு, இல்ல ஏதோ ஒரு கர்ம வினை பதிவு அவங்களுக்கு அடுத்தது தலைமுறை என்பது இல்லை அப்படின்னா அவங்களுடைய பதிவுகள் என்ன ஆகும்?
மகான்கள் மகரிஷிய 2வது பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, இனி உடலை விட்ட பின்னர், இங்கே பதிவு அப்படின்னா அது பாவ பதிவுன்னு அர்த்தம் இல்ல. பதிவுனாலே இம்ப்ரின்ஸ், அதுல புண்ணியமும் இருக்கலாம் பாவமும் இருக்கலாம். இப்ப மகரிஷி ஏற்கனவே சொன்னாங்க ஒரு பாடல்ல, எனக்கு கர்ம வினையாய் மிச்சமில்லை இச்சை இல்லை எதிலும், எல்லா வினையும் நான் தீர்த்துட்டேன் அப்படின்னு அவங்களே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. அதனால எனக்கு அடுத்த வினைப்பதிவாக தொடர் இல்லை, கருத்தொடராய் பின்பிறவி இல்லை, இனி கர்ம வினை மிச்சமில்லை, இச்சை இல்லை எதிலும். சரி, அப்ப மகரிஷி கிட்ட என்ன பதிவு இருக்கும்? புண்ணிய பதிவு இருக்கா? எவ்வளவு பதிவு இருக்குங்க. சரி, அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய முழுமையான வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? உலக அமைதி, இல்லையா? இப்ப நம்ம வேற வேற வேஷத்துல பார்த்தோமே, எத்தனையோ பேருன்னு சொன்னோமே. புத்தர் என்ற பெரியாரும், இயேசுநாதர், பொதுநோக்கில் கவி புரிந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், இவங்க இல்லாம இந்த லிஸ்ட்ல நிறைய எஜமானர்கள் இருக்காங்க. அந்த அத்தனை எஜமானர்களுடைய பதிவுகளின் நோக்கம் என்னங்க? உலகம் சுபிக்ஷமா இருக்கணும். அது எந்த மதத்தை சேர்ந்தவர், ஜான் போப்பாலா இருந்தாலும் சரி, மக்காவில் இருக்கக்கூடிய மௌல்வியா இருந்தாலும் சரி, மகா பெரியவரா இருந்தாலும் சரி, தனித்தனியா ஒரு ஒரு பாதையை நோக்கி ஒரு ஒரு நதியும் ஓடிக்கொண்டு இருக்கு. அவ்வளவுதான். அப்ப அவங்க எல்லாருடைய நோக்கம் என்ன? பதிவு என்ன? ஒரே பதிவு, உலகம் அமைதியா இருக்கணும், மக்கள் சேமமாக இருக்கணும், லோக சேமம் மகாமியகம் சொன்னாங்க. அப்ப அந்த பதிவு இருக்கு இல்லையா? இன்னைக்கு லோகம் சேமமா இருக்கா? 100% இருக்கா? அப்போ அது நடக்கின்ற வரை, இனி உடலை விட்ட பின்னர், இந்த எஜமானர்கள் அத்தனை பேரும் பரு உடலை விட்டு போயிட்டாங்க. உடலை விட்ட பின்னர் எஞ்சியுள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதனுடன் இணைந்து, இதுதான் முக்கியமான ஒரு புள்ளி, ஸ்டார் மார்க் போட வேண்டிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைங்க? இனி உடலை விட்ட பின்னர் அவங்க கிட்ட எஞ்சி உள்ள வினைப்பதிவு, அதற்கு ஒப்ப வாழக்கூடிய தனி மனிதன். எனது இவங்க எல்லாருடைய நோக்கமும் உலக அமைதி, அதே நோக்கத்தை கொண்ட ஒரு தனி மனிதன் இருந்தா அவங்களோட இணைந்து தான் தூய்மை பெறுகின்ற தொடர் மற்றாகும். இப்ப மகரிஷியை எடுத்துக்கிட்டா கூட, மகரிஷியினுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு கணத்துல நினைக்கிறோமா இல்லைங்களா? சிந்தனையில் ஓரளவு உயர்ந்தோர் எல்லாம் சீர்திருத்தம் உலகினை மலரவென்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார்னு சொல்றாங்க. நினைக்கிறோம் இல்லைங்களா? ஐயோ மகரிஷி இதெல்லாம் வேணாம். இந்த நேத்திக்கு முந்தா நேத்திக்கு அங்க இப்ப எல்லாம் விஞ்ஞான முன்னேற்றம் என்பது பல நல்ல விஷயங்களுக்கு பயன்படும் மாதிரி பல மாறான விஷயத்துக்கும் பயன்படுத்திட்டு இருக்கு இல்லைங்களா? இப்ப இன்னைக்கு உலகத்துல நடந்திருக்கக்கூடிய அந்த போரை அப்படியே லைவா காமிக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா தெரியாது. ஏன்னா இப்ப எதையும் நம்ப முடியல. அந்த ஏஐங்கிற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இல்லாததை இருக்கிறதா காமிக்க முடியுது. நம்புகிறது போல கண்ணை ஏமாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பாடல்ல வரும். அந்த கண்ணை ஏமாற்றுது, அது பார்க்கும்போது இது உண்மையா இருக்குமோ. ஆனா அது உண்மையோ பொய்யோ, ஆனா பார்க்கும்போது வலிக்குது இல்லைங்க? லைவ்னு போட்டு நடக்குது, அங்க அவ்வளவு பெரிய நீதி நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது துடிக்குது இல்ல? மகரிஷி கிட்ட வேண்டுறோம் இல்ல, ஏன் சுவாமிஜி இது வேணாமே, அவரவர்கள் அவரவர்களுக்கேற்ற வாழ்க்கையை பின்பற்றி அவரவர்கள் என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அந்த 3 வேளை சாப்பிட கிடைச்சவங்க சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கட்டுமே, எதுக்கு இந்த போர், எதுக்கு இந்த தேவையில்லாத அழிவு தோணுது இல்லைங்களா? அப்ப அந்த கணம் நாம ஒவ்வொருத்தரும் உலக சமாதான தூதுவர்களாக ஆகிறோம். அப்ப அவர் தனி மனிதன், அந்த மகான், அவருடைய பதிவு எஞ்சியுள்ள வினைப்பதிவு அதுக்கு ஒப்ப வாழும் தனி மனிதன்னா நம்ம கூட இணைஞ்சிருவார். இணைஞ்சு எதுக்கு உபயோகப்படுத்துறோம்? நாம அத ஃபுல் டைமா பண்ணினோம்னா, இப்ப நம்ம என்னைக்கோ பண்றோம், அப்ப இணையறாங்க. அதை ஃபுல் டைம் ஆக்கிட்டாங்கன்னா, இப்ப அப்படி ஆக்கினவங்க தான், அவங்களுக்கு உதவிதான் மகரிஷி இன்னைக்கு வரைக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சுவாமிஜியோட ஆசீர்வாதத்தினால நடந்துகிட்டு இருக்கு. அவர் பருவுடலில் இல்லாத போதும் இன்னைக்கு ஆள் போல் தழைத்து அருகு போல் வேறு அன்றி உலகம் முழுவதும் வேதாத்திரியம் பரவுதுன்னா அதுக்கு காரணம் என்ன? இந்த 2வது பிறவி தொடர் தான். அப்போ இந்த 2 வகையில் மனிதனுக்கு பிறவி தொடர்கிறது. சோ இன்னும் ஒரு டீடைலா இன்றைய பாடல் சொல்லுது. இது 2 காமன் ஃபேக்டர்ஸ் இல்லையா? 2 காமன் ஃபேக்டர்ஸ் தான். ஒண்ணு வித்தின் மூலம் குழந்தைகளாய் தொடரணும்,
இல்லைன்னா இன்னொன்னு, அவங்க இறந்த பிறகு அவங்க ஆத்மாவில் இருக்கக்கூடிய பதிவுகள் அதற்கு சமமான பதிவுகளை நாம வச்சிருந்தோம்னா நம்ம கூட இணையும். இது குழந்தைகள் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். இந்த உலகத்துல எத்தனை பேர் மறைந்து போறாங்க ஒவ்வொரு கணமும், இல்லையா? அவர்களிடம் எஞ்சி உள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப நாம் வாழ்ந்தால் நாமும் அவர்களோடு இணைவோம். அந்த பதிவுகள் நம்ம மூலம் செயலுக்கு வரும். இது பாசிட்டிவ் சைடு இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம், இல்லைங்களா? இது பார்த்தது இப்ப பாசிட்டிவ் சைடு. மகரிஷி போன்ற அந்த மகான்கள், அந்த மகான்களினுடைய எஞ்சியுள்ள பதிவு நம்ம கூட இருந்ததுன்னா அது எப்படி நமக்கு பொறுப்பாகுது, நாம அதை கரைப்பதற்கு, அவர் அந்த மூலப்பொருளோட இணைவதற்கு, அவருடைய பிறவியின் நோக்கம் நிறைவேறுவதற்கு நாம எப்படி அடுத்த பிறவியாக இருக்கிறோங்கிறத நம்ம பார்த்தோம். இங்கே மகரிஷி அடுத்தது கொடுக்கிறது, நாம சாதாரணமான வாழ்க்கையில அல்லல் பட்டு அவதிப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்போமே, அந்த தன்னை தேரா மாயை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே அந்த பாடல்ல, நான் யாருன்னு தெரிஞ்சுக்காத மயக்கம். அப்ப அந்த மயக்கத்துல எப்படி பிறவி தொடருது, அதுதான் இன்றைய பாடலாக சொல்றாங்க மகரிஷி. விரும்பிய பல பொருள் தம்மை, செயல்கள் தம்மை வேண்டியவாறு உலகில் துய்த்து அமைதி காணா பெருங்குறையால். இது வரைக்கும் பார்க்கலாம். எப்படிங்க? விரும்பிய பல பொருள் தம்மை, செயல்கள் தம்மை வேண்டியவாறு உலகில் துய்த்து அமைதி காணா பெருங்குறை. இப்போ நமக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது, பிறப்பு முதல் இறப்பு வரை. மனிதனோட வாழ்க்கையில அவனுடைய தேவைகள் எண்ணில் அடங்காதது. அப்படி மனிதன் விரும்பக்கூடிய பல பொருட்கள் கிடைச்சிருது. அந்த பொருள்களை கொண்டு அவன் அனுபவித்து செயல்கள் செய்யறான். அந்த பொருட்களை எப்படியெல்லாம் நான் உபயோகித்து துய்த்து கொள்ள முடியுமோ, இந்த என்ஜாய்மெண்ட், அப்படி துய்த்தும் மனிதனுக்கு அமைதி கிடைக்கல. அப்போ ஒரு பெரும் குறை இருக்கு. இப்ப எவ்வளவு கிடைச்சாலும் நிறைமனம் என்பது இல்லை. அப்படிங்கும்போது நம்முடைய செயல்களினால அந்த அனுபவிக்கும் போது கிடைக்கின்ற இன்பத்துல மனம் மயங்கி திரும்ப திரும்ப அன்னமய பிராணபய கோஷத்துல ஏங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப அங்க பெரும் குறை இருக்கு. என்னத்த அனுபவிக்கிறோம் வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு விரக்தியும், இந்த அனுபவங்கள்ல ஒரு தெளிவும் இல்லாததுனால மனது என்னைக்கும் குறையோடவே இருக்கு. ராஜாஜி ஒரு பாடல் எழுதினார் இல்லைங்களா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. எவ்வளவு கஷ்டம் வந்து பரவாயில்லை, நான் அனுபவித்தாலும் எனக்கு குறையெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ கொடுத்த இதை கழிச்சுட்ட, இந்த என்றவங்கதான் இந்த வார்த்தை பேச முடியும், இல்லையா? ஏன்னா உன்னை பாக்குறதுக்கு நான் வந்துட்டேன், திரையின் பின்னாடி நீ நிக்கிறான், ஆனால் உன்னை மறைவோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். இல்ல இல்ல, வேதாத்திரி மகிழ்ச்சி அந்த மறை ஓதாதவர்களுக்கும் திரையை விலக்கி காமிச்சுட்டாங்க. எது அந்த இறைநிலை, அங்கிருந்து நான் எப்படி வந்திருக்கேன் அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் தெரியல. அதனால வாழ்க்கையில அமைதி இல்லாத ஒரு குறையால், சரி அந்த குறையை நிவர்த்தி பண்ணணுங்கிற எண்ணம் வேணுமா வேண்டாமா? நான் தப்பு தடுமாறிட்டேன், தடமும் மாறிட்டேன், ஆனா திரும்பி நல்ல வழியில போகணும் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு இல்லாததனால் புலன்மயக்கில் பழி செயல்கள் பேரழுத்தம், திரும்ப திரும்ப அதையே செய்து கொண்டிருக்கிறோம், இல்லைங்களா? ஏன்னா தப்புன்னு தெரிஞ்சா சொல்லுவாங்க, நேற்றுக்கு ஒரு ஒரு வசனம் ஒரு ஆட்டோவில் எழுதியிருந்ததுங்க, நாம் தெரிந்து செய்கின்ற தவறும் தெரியாமல் செய்கின்ற நன்மையும் எப்போதும் நம்முடனே இருக்கும். அருமையான வரி பாருங்களேன். நாம் தெரிந்து செய்கின்ற தவறும் தெரியாமல் செய்கின்ற நன்மையும் நம்முடனே இருக்கும். சரி, இது டைரக்டான ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கணும். இதுல ரெண்டு தொக்கி நிக்குதுல்ல. இன்னொன்னு என்னதுங்க? தெரிந்து செய்யற தவறுன்னு ஒண்ணு இருந்தா தெரியாம செய்யற தவறுன்னு ஒண்ணு இருக்கும், இல்லையா? அது அங்கே கூட வரும்னு சொல்லல, பாத்தீங்களா? தெரியாமல் செய்யற தவறையும் சொல்லல, தெரிந்து செய்கின்ற நன்மையும் சொல்லல. அது ஏன் அந்த ரெண்டையும் சொல்லல அப்படின்னா, அதுதான் அந்த மாயையில போய் நின்னுட்டோம்னு அர்த்தம். தெரிந்து தப்ப செஞ்சோம்னா பிறரை மதிக்கக்கூடிய தன்மை இல்ல, இரண்டொழுக்க பண்பாடின் படி வாழல, அதனால நான் செய்த தவறு யாருக்கோ துன்பமாக போயிடுச்சு. அப்போ அது தெரிந்து செய்த தவறு. அது சாரி, தெரியாமல் செய்த தவறு. அந்த தவறு கூட வராது. ஏன்னா எனக்கு அவங்களை நோகடிக்கணுங்கிற நோக்கம் இல்ல, ஆனால் நான் தெரியாமல் செய்து விட்டேன், ஆனால் அதை உணர்ந்தால் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் தெரிந்து செய்த தவறு மாற்றவே முடியாது, அதனுடைய கஷ்டத்தை அனுபவிச்சே தீரணும். அதே போல நன்மையிலும்
நிஷ்காமிய கர்மமாக ஒருத்தருக்கு உதவி செய்தோம், நன்மை. தெரியாமல் செய்த நன்மை இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்க எனக்கு நன்றி சொல்லணும், அப்படி எந்த தேவையும் இல்லாமல் மனிதர்களுக்கு உதவுவது என்னுடைய இயல்பு அப்படிங்கிற அந்த இயல்பான மனித தன்மையினால ஒருத்தருக்கு நன்மை செய்யறோம். அது சேருதா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த நன்மை நம்ம கூட வரும். ஆனா தெரிந்து செய்கின்ற நன்மைன்னா என்ன? நான் கொடுத்திருக்கேன், அதுக்கு பதிலா ஒரு நன்றி கூட சொல்லல பாருங்களேன். அந்த நேரத்துல நான் கொடுத்தேன், ஆனா அவங்க கிட்ட ஒரு நன்றி கூட இல்லை அப்படின்னு எதிர்பார்த்து செய்யும் போது அதுவும் நம்ம கூட வராது. ஏன்னா அதற்கு நன்மை கிடையாது. அது நமக்கு புண்ணிய பதிவை கொடுக்காது. இது மறைமுகமாக நான் எடுத்துக்கொண்டேன். அப்படித்தானே இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ அந்த தன்னை தேரா மாயை, எனக்கு இதெல்லாம் தெரியல, புலன் மயக்கில் பழி செயல்கள் செய்யறேன். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்வுக்கோ ஊறு விளைவிக்கக்கூடிய செயல்கள், அது அத்தனையும் பேரழுத்தமாக என்னுடைய புறமனத்தில் நடுங்கனத்தில் நான் செய்த செயல்கள் சுருங்கிய நற்பதிவுகளை அழிக்காத போக்கு. அடுத்தது, முதல்ல என்னோட செயல் நல்லதா கெட்டதானோ தெரிஞ்சு செய்யல. அடுத்தது என்ன பண்ணோம்? அந்த செயல் திரும்பவும் பதிஞ்சு மேல் மனத்துல பதிஞ்சு நடுமனத்துல பதிஞ்சு திரும்பவும் அது அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணி என்ன ரிஃப்ளக்ட் பண்ணி திரும்பவும் செய்ய வைக்குது இல்லையா? அந்த செய்ய வைக்கிறத கூட மாற்றிக்கொள்ள முடியாமல், அந்த பதிவுகளை அழிக்க முயற்சி பண்ணாமல் திரும்ப 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 ரீபிரிண்ட் பண்ணிட்டே இருக்க. அப்போ இதெல்லாம் தான் காரணம் பிறவி தொடர்வதற்கு. சொல்றாங்க, சுருங்கிய நற்பதிவுகளை அழிக்கா போக்கால். இந்த ரெண்டையும் சொன்னவங்க, இது நம்மளுடைய செயல்பாடுகள் இல்லையா? நம்மளுடைய செயல்பாடுகள்ல மாற்றம், அந்த மாறணுங்கிற எண்ணம் இருக்கணும். இப்ப ஒரு எஜமானர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், பார்க்கக்கூடிய எல்லாமே நண்பர்கள் தான், எல்லாருமே இறைவனுடைய தூதர்கள், இறைவன்ல இருந்து வந்தவங்க தான், நீயும் அங்க இருந்தா வந்த, அவங்களும் அங்க இருந்தா வந்தாங்க, அவங்கள நோக்கடிக்காதேப்பா அப்படின்னு ஒரு எஜமானர் நமக்கு சொன்னா நம்ம வாலாட்டணுமா வேணாமா? ஆனா என்ன பண்ணிடுறோங்க, திரும்பவும் சப்தம் கொடுத்தோ கடிச்சோ வன்முறையாக அவங்கள நோக பண்ணிடுறோம். அப்ப அந்த நோவுதல் நமக்கு சாபமாக வந்து விடுகிறது. அப்ப இந்த பதிவு போகணும்னா இன்னமும் பற்றேன் பல்பிறவின்னு சொன்னாரே அவரு, அந்த மாதிரி திரும்ப திரும்ப புனர் அபிஜனனம் புனர் அபிமரணம், இந்த ஒரு சிக்கல், இந்த சங்கிலியிலிருந்து என்னை விடுவிக்க மாட்டியான்னு கேட்டாரு மகா பெரியவர். அப்ப அந்த சுகத்துக்க சூழல், இதுக்கு அடுத்தது சொல்றாரு, இந்த பாவங்களை போக்கணுங்கிற எண்ணம் வரல, இந்த சூழல்ல இருந்து விலகி இயக்க உயிர் மூலத்தை நெருங்கி உணர்ந்து அதில் இணைய அறிந்திடாத நிலை. அடுத்ததான் ஃபைனல். என்னதுங்க? அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு சிவநிலையை சீவனிலே உணர்ந்து கொண்டால், அந்த உணரக்கூடிய தன்மை, அந்த எல்லையற்ற இறைநிலை தான் எல்லாமா இருக்கு. நம்மளுடைய உயிருக்கான மூலம் அது. அந்த மூலப்பொருளில் இருந்து வந்த பின்ன பொருள் தான் நாம, நமக்குள்ள அந்த இறைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத உணராத போக்கு, இதனால் மனிதனுடைய பிறவி நீளும். 3 விஷயம் சொன்னார். முதல்ல 2 காமன் ஃபேக்டர் எப்படி பிறவி தொடருது அப்படின்னா, 1 கனிவுடைய கர்மத்தால் வித்தின் மூலம் குழந்தைகளாய், 2வது உடலை விட்ட பின்னர் எஞ்சியுள்ள வினைப்பதிவுக்கு ஒப்ப வாழும் தனிமனிதனுடன் இணைந்து இன்னொரு பிறவியாக வருது. ஆனால் இந்த இண்டிவிஜுவலுக்கு எப்படி பிறவி தொடருது அத சொல்றாங்க பாருங்க. அவங்களுடைய அடுத்த பிறவி வருவதற்கு காரணம் கூட என்னதுங்க? இதுதான் காரணம். முதல்ல என்னது? நமக்கு கிடைச்ச பொருளை எல்லாம் அனுபவித்து அது வேணுமா வேணாமா சீரமைக்காம, அது நன்மை தருதா தீமை தருதா பார்க்காம திரும்ப திரும்ப அனுபவிச்சு வேணும் வேணும் வேணும்னு நிறைமனம் இல்லாம, அதனால் வருதே பதிவு, அந்த பதிவுகளை அழிச்சு திரும்பவும் ரீபிரிண்டா புதுப்பதிவு போடணுங்கிற எண்ணம் இல்லாமல் அதை அழிக்காத போக்கு. அப்ப அந்த பதிவுகள் தான் திரும்ப திரும்ப பிறவிக்கு காரணமா இருக்கு. இல்லாமல் மூலப்பொருளை உணர்வது தானே ஒவ்வொரு தனி மனிதனுடைய நோக்கம் இல்லையா? இறை உணர்வு பெற்று அறநெறி வாழ்க்கை வாழணும். அதற்கு அந்த மூலத்தை நான் யாருங்கிற கேள்விக்கான விடையும், என்னை படுத்த இறைநிலையிலிருந்து நான் எப்படி வந்தேங்கிற அந்த விளக்கமும் தெரியாத நிலையினால எனக்கு தெளிவு வரல. அதனாலும் பிறகு தொடர்கிறது. ஒரு சின்ன கதையோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஒரு மகான் அவரோட குருவோட வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இங்க ஒரு அரசர்
அங்கே நாட்டுக்கு பார்க்க வராங்க. அங்கே அந்த அரசர் சொல்றாரு, என்னுடைய மகளுடைய உடம்பில் ஒரு பிரம்ம ராட்சசன் குடியேறி இருக்கிறான், நீங்க அவனை எப்படியாவது வெளித்தொழரணும் அப்படின்னு சொல்லி அந்த மகான் அவருடைய அந்த எஜமானருடைய பேரு ராமானுஜர். அவருடைய குருவோட வராரு அவர். அப்படி வரும்போது இந்த குருவானவர் போய் பாக்குறாரு, அந்த பெண்ணை பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு பிரம்ம ராட்சசன் இருக்கிறார். மகான்களுக்கு அடையாளம் தெரியும் இல்லையா, அவங்களால எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அவர் கேட்கிறாரு, நீ வெளியே போயிடு, இந்த பொண்ணை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லும் போது, அது பிரம்ம ராட்சசன் இல்லையா, அது சொல்லுது, என்ன நீ என்ன என்ன போய் என்ன போன்னு சொல்ற, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு அந்த குருவை பார்த்து சொல்றாரு, நீ போன பிறவியில உடும்பா பிறந்திருந்த, இது உண்மையா என்ன கிடையாது, இது கதையா இல்ல, இதுல இருக்க தத்துவத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மகிழ்ச்சி சொல்றாங்க, திரும்பியும் நம்ம பேக்வேர்ட்ஸ் போக மாட்டோம் இல்லையா, அடுத்தது மனிதனாய் பிறந்தவர்கள் திரும்பியும் விலங்கா பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லிட்டாங்க. ஆனா இதே இதுல இருந்து ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்துக்கலாம். அது சொல்லுது, அந்த பிரம்மராட்சசன் சொல்றான், நீ உடும்பா பிறந்த அப்போ ஒரு கோயில்ல இருந்த, அந்த கோயில்ல இறைநாமத்தை சொல்லுவாங்க, அந்த இறைவனுக்கு எல்லாம் நைவேத்தியம் பண்ணுவாங்க, அதை எல்லாரும் சாப்பிடுவாங்க, அங்கே பல அந்த பிரசாதங்கள் கீழே சிந்து இருக்கும், அது எல்லாத்தையும் நீ எடுத்து சாப்பிட்டு 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 வந்த, அதனால உனக்கு அடுத்த பிறவியில இவ்வளவு பெரிய மகானா பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனாலும் நீ உடும்புதான். ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, நான் நல்ல ஒரு வேத விற்பனராக பிறந்தேன், அப்படியே வாழ்ந்தேன். ஆனால் அந்த வேத விற்பனராக பிறக்கும் போது நான் சொன்னேனே மந்திரங்கள், அந்த எல்லாத்தையும் படிச்சு வேதங்களை எல்லாம் சொன்னேன். ஆனா அந்த இறை சிந்தனை இல்லாமல், அதனுடைய முழுமையான தாற்பயம் உணராமல் நான் சும்மா அதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால நான் இந்த பிறவியில பிரம்ம ராட்சசனா பிறந்திருக்கேன். ஆனாலும் நான் போன பிறவியில எப்படி இருந்தேன், பெரிய வேத விற்பனராக ஒரு பிரம்மத்தை உணர்ந்தவனாக இருந்தேன். ஆனால் அந்த பிரம்மத்தை உணர்றதுக்கான வழி சொல்லி கொடுத்தாரே, அதை மறந்துட்டேன். இத சொல்றாங்க. அப்ப நீ எப்படி வெளியில போவ அப்படின்னு கேட்ட போது, கூட வந்திருக்காரு இந்த ராமானுஜர், அவரை என் காலில் விழுந்து வணங்க சொல்லு, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லு. இது சும்மா கதையா பார்த்தேன், அதுல இருந்து கான்செப்ட் நம்ம. உடனே ராமானுஜர், அவர் யாருங்க, எஜமானர் இல்லையா, அப்ப நம்ம நான் சொன்ன எஜமானர் லிஸ்ட்ல இருக்கிறவர் தான் அவரும். அவருக்கு எல்லாரும் ஒண்ணுதான், எல்லாரும் அன்பில் இணைந்தவர்கள், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்றுதான். அவர் என்ன பண்ணார், இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து வணங்குவதாக அந்த பிரம்மராட்சசன் இந்த உடலை விட்டு போவதாக இந்த கதை சொல்லுது. ஆனா இதுல இருந்து நம்ம மகரிஷி சொல்றக்கூடிய கருத்துக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டா பாருங்க, அந்த போன பிறவியில் அது உடும்பா பிறந்ததோ மனிதனா பிறந்ததோ, ஆனா அங்க என்ன, அந்த இறை சிந்தனையோடு பிரசாதம் சாப்பிடுறதுங்கிறது ஒரு செயல், ஆனா அங்க இறை சிந்தனையும் இறை நாமத்துக்குரிய ஒரு எண்ணத்தோடையும் இருக்கும்போது அது அடுத்த பிறவியில் ஒரு குருவாக பிறக்கிறது. ஆனால் அந்த இறை சிந்தனையும் பிரம்ம ஞானத்தையும் உணர்ந்த ஒருவனாக பிறந்த ஒருவன் அதை சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல மந்திரத்தை பொருள் புரியாமல் ஒரு கடமைக்கு செய்து கொண்டிருந்தால் அவர் எப்படி பிறப்பாராம், பிரம்ம ராட்சசராக. இப்ப மகரிஷி சொல்ற பிறவி கணக்கு நமக்கு தெரியுதா இல்லையா, அந்த தன்னை தேரா மாயையால் இருக்கும்போது அது அடுத்த பிறவியிலும் எதிரொலிக்கும், அடுத்த பரம்பரையிலும் எதிரொலிக்கும். அல்ல சரி, நம்ம எல்லாம் நினைக்கலாம் நம்ம மகரிஷி கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு எல்லாம் அடுத்த பிறவியாக குழந்தைகள் பிறந்துட்டாங்களே, இப்ப என்ன பண்றது, அப்படியெல்லாம் இல்லை இல்லையா. மகரிஷி சொல்றாங்க, பெற்றோர்கள் செய்த தவம், செய்கின்ற தவம் பிள்ளைகளுக்கு நலம் கொடுக்கும். ஏன்னா அந்த பதிவுகளை அழிக்கக்கூடிய போக்குக்கு திரும்பிட்டோம். தடமாற்றம் அடையாமல் எந்த இடத்துக்கு போகணுமோ, பார்க்க தெரிந்தது, அதனால் பார்க்க தெரிந்தால் பார்வை தெரியும், பார்த்து நடக்கிறோம், பயணம் தொடர்கிறது, பயணம் தொடர்ந்ததால் கதவு திறக்கிறது, கதவு திறந்ததால் நல்ல காட்சி கிடைக்கிறது, காட்சி கிடைத்ததால் கவலை தீர்கிறது, கவலை தீர்ந்தால் இனிமையாக வாழலாம். இப்ப கிடைச்ச இந்த பிறவியை, இந்த கணம் தான் நமக்கான பிறவியாக பார்த்து ஒவ்வொரு கடமும் இனிமையாக வாழ்வோம். மகரிஷியின் தத்துவங்களை நமதாக்கி கொண்டு வாழும்போது வாழ்க்கை வளமாகும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வாழ்க்க வளமுடன். தவம் கொஞ்சம் லேட்டா முடிச்சதுனால நான் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன், மன்னிக்கவும். வாழ்க்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி அம்மா. மிகவும் ஒரு சிறப்பான சிந்தனையை தந்திருந்தீங்களம்மா.
கொஞ்சம் லேட்டாக போயிட்டுது, அதால நான் லிசன் ஆக்கவே இல்லை போல. நான்